நம்ம வீட்டு விருந்து உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த மீந்து போன வடையெல்லாம் வச்சு எப்படி சிம்பிளாக அண்ட் டேஸ்டியாக வடகறி செய்கிறது எப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வச்சுக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போனோடனே எண்ணெயை வந்து அதில் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடுகு போட்டு நல்லா தாளிங்க. அதன் பிறகு மிளகாய் ஒரு 2 மிளகாய் போதும், காஞ்ச மிளகாய் அதை போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு இதை வந்து இடித்து போட்டுக்குங்க, பேஸ்ட் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் அரிஞ்சு அதை போட்டு இது 3த்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வதக்கிட்டு அதோட நிறம் மாறி அந்த இஞ்சி பூண்டோட வாசனை வந்து வெளியே கிளம்ப ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா நீங்கள் வந்து வதக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி அரிஞ்சு அந்த தக்காளியை நீங்கள் அதில் போட்டு அதுவும் வதக்குங்க. அந்த தக்காளியும் நல்லா வதங்குற அளவு ஒரு பதமான லெவலில் வர வரைக்கும் நீங்கள் அதை வதக்கிக்கிட்டே இருங்க. அதன் பிறகு ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்குங்க. அதாவது ஒரு 1/4 லிட்டர் தண்ணி, ஓகே, 1/4 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு ஊற்றிங்க. எங்களுக்கு 1/4 லிட்டர் தண்ணின்றதால் நாங்கள் 2 டம்ளர் ஊற்றிக்கிட்டோம். நீங்கள் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஊற்றி அதுக்கப்புறம் ஒரு 2 டியூஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளாக இருக்கிறதான்னு பார்த்துக்குங்க. அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஏன்னா நம்ம மசாலா இதில் எதுவுமே கலக்கலை. அதனால் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை நீங்கள் குழம்புத்தூளை நீங்கள் அதில் போட்டுக்கலாம். அதன் பிறகு கொதி வந்த உடனே ஏற்கனவே நம்ம தயார் செஞ்சு வச்சுருந்த அந்த வடையை இதில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அது வந்து சுண்டுற வரைக்கும் நம்ம அதை வந்து அது கொதிக்க வச்சோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக அது சுண்டி வரும். இந்த வடகறி வந்து இட்லி, சப்பாத்தி, பூரி, தோசை இதுக்கெலாம் நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலாம். அதாவது சிம்பிளாக எந்த ஒரு மசாலா தூளுமே இல்லாமல் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்றதை நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்குறோம். கடைசியாக இது மாதிரி பதமாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க. வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை வந்து நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். எங்களுக்கு டேஸ்ட் நல்லா வந்திருக்கு, நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி.